Jesus loved me with everlasting love. Praise the Lord, brothers and sisters. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நம்ம என்ன பார்க்கலாம் வந்து whom we save and serve. நம்ம தேவனை நம்ம சேமித்து அவருக்கென்று நம்ம வாழ்கிறோமா, இந்த உலக காரியத்துக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்காக நம்ம வந்து இந்த சிற்றமிகளை அனுப்பித்து அதன் பிரகாரம் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா. ஸோ இங்கே ஜோஷுவா சாப்டர் 24 verses 15 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பட் ஆஸ் ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ் வில் சர்வ் த லார்ட். ஸோ இங்கே யோசுவா அவர் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனோட கற்பனைகளை கை கொண்டு தேவனுக்கென்று வாழ்ந்த தேவனோட ஐக்கியமாக இருந்து அவர் அந்த ருசி பார்த்த அந்த வாழ்க்கையில் வந்துட்டு அவர் வந்து தேவனுக்கென்று தான் நான் இருப்பேன், நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவர் அங்கே வந்து சொல்கிறார். அதே போல் தான் நாம் தேவனை ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை நம்மளை மீட்டெடுத்துட்டு அந்த இருள்லேருந்து நம்மளை மீட்டெடுத்துருக்கிறாரு. நம்ம வந்து சத்துருக்களாக இருந்தால் நம்மளை வந்து அவரோட பிள்ளைகளை நம்ம மாற்றிருக்கிறாரு. நம்ம அவர் கொடுத்துக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு நம்ம இன்னும் உலகத்துக்கு தேவையான உலகத்துக்கு ஒட்டி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, சாத்தானுக்கு இடம் கொடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, நம்மளோட சிந்தையும் நம்ம எண்ணமும் வந்து தேவனுக்கு கொடுத்துருக்குறோமா, இல்லை சாத்தானுக்கு சிந்தையும் செயலும் கொடுத்துக்கிட்டு அவனோட பேச்சை கேட்டுக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த நாளை நம்மளை ஆராய்ந்து நம்ம பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா வந்து வாரந்தோறும் தினந்தோறும் அவரோட வார்த்தை நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம முடிவு எடுக்கிறோம். பட் ஆனால் வந்து நம்ம இந்த உலகத்தில் வாழும் போது வந்து இந்த சூழ்நிலைகளுக்காகவும் பிரச்சனைகள் மத்தியிலும் ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது வந்து நம்ம வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறது அளவுக்கு உலகத்துக்கு ஒட்டு போய் தேவனிடத்துலேருந்து பிரிந்து போய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்தால் how will serve the Lord, or how we can save the Lord. ஏன்னா வந்துட்டு நம்ம குடும்பத்தோடு இருப்போம்னா, இப்போது ஒரு நபர் விசுவாசமாக இருந்து இன்னொரு நபர் உலக காரியமாக இருந்து தேவனில் ஐக்கியமாக இல்லாமல் அவங்க உலகத்தை ஒட்டி வாழ்ந்துருந்தால் சாத்தான் வந்து அந்த நபர் மூலியமாக இந்த குடும்பத்தையே டிஸ்டர்ப் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போது வந்து நம்ம குடும்பமாக சேர்ந்து நம்ம எல்லாரும் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் விசுவாச தேவனோட வெளிச்சத்தில் இருந்து தேவனோட பயத்தில் இருந்து தேவனோட ஞானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், தேவனோட வெளிச்சத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இருளிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றிருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து தேவன் நம்ம பட்சத்திற்கு சாத்தானுக்கு வந்து எந்த அதிகாரம் இல்லை, எந்த டிஸ்டர்ப் நம்மளை பண்ண மாட்டோம். ஸோ அந்த விசுவாசமாக இருந்து நம்ம வந்து சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போது வந்து நம்ம வந்து குடும்பமாய் சேர்ந்து அவரை நம்ம ஆராதிக்கும் போது தொழுது கொள்ளும்போது அவரோட கிட்ட நெருங்கி சேரும்போது வந்து சாத்தானை நம்ம குடும்பத்தில் எந்த குழப்பங்களும் கொண்டு வர மாட்டோம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். தேவனிடத்தை நம்ம அர்ப்பணிப்போம். அங்கே யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்ற அந்த வார்த்தையின்படியாக நாம் விசுவாசத்தோடு நம்ம இந்த சாத்தானை ஜெயித்து தினந்தோறும் அவர் புது கிருபையால் நம்ம நடப்பிக்க நம்மளை விட்டு கொடுப்போம். அவரோட நம்ம ஐக்கியமாக இருந்து அவர் வார்த்தையினால் பலமடைந்து சாத்தானுக்கு அந்த சிந்தையை சாத்தானுக்கு கொடுக்காதபடி அவரோடு என்று எப்போதும் ஐக்கியமாக இருந்து நெருங்கி இருந்து சேவிப்போம். ஆமேன்.